வணக்கம் and welcome back to my YouTube channel Jazz Kitchen. Today நம்ம chicken noodles எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். So delay பண்ணாம let's get into the video. First ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் முக்கால் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து கடையில் வாங்கின பேக்கெட் நூடுல்ஸ் தான் வந்து இப்போ எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாத்திரத்தை வைக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் அது நல்லா வேகணும். நெக்ஸ்ட்டு சிக்கன் வந்து நான் மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம அதில் போடலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வேகணும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம நூடுல்ஸ் வந்து வேக வச்சுருந்தோம்ல, அதுவும் நல்லாவே வெந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம அந்த வாட்டர் எல்லாத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம அதையும் ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டுமே வந்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸ்க்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனோடனே 65 பண்ண ஆயிலே நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா ஒரு லைட் கோல்டு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. கூடயே வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். நம்ம ஆல்ரெடி நூடுல்ஸ்லேயே வந்து உப்பு ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு, கோஸு, கேரட் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிண்டிக்கலாம். அதுவும் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம கிண்டணும். எல்லாமே வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போது எல்லாமே வந்து நல்லா வெந்திருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஓரமாக்கிட்டு நம்ம இப்போ முட்டை வந்து உடச்சி ஊற்ற போகிறோம். நான் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. அது நல்லா ஸ்க்ரம்பிள் ஆகணும். நல்லா ஸ்க்ரம்பிள் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம காய்கறி கூடயே கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ஆட் பண்ணி எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கிண்டிக்கலாம். அந்த முட்டை நல்லாவே வெந்து நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணணும். இப்போ நான் எல்லாமே நல்லா கிண்டிட்டேன். இந்த அளவுக்கு வரணும். இப்போ 1 ஸ்பூன் நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் வந்து காரத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்தையுமே இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து சிக்கன் 65 பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை வந்து நம்ம எலும்புலாம் இல்லாமல் சின்ன பீசஸாக நம்ம வந்து அதை எடுத்து வச்சுருக்கலாம். அந்த எடுத்து வச்ச பீஸை வந்து நான் அந்த மசாலா கூட ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும். நெக்ஸ்ட் நம்ம வேக வச்சுருந்த நூடுல்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் வந்து சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் சேர்த்து நான் ஆட் பண்ணுறேன். நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நிறைய பேர் ஸ்வீட்டாக கூட சாப்பிடுவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 4 டீஸ்பூன் நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் தான் அந்த நூடுல்ஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து நூடுல்ஸை கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். சிக்கன் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வீட்டில் செஞ்சு தர சொல்லி கேளுங்க. நீங்களும் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.